எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. பட் இதை தாண்டி அவரோட படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. பிச்சைக்காரன், யமன், சைத்தான் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாரு. ஆனால் இதை தாண்டி கோடியில் ஒருவன் அப்படின்னா அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். எஸ்ஏசி சார் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனி இஸ் ஈக்குவல் டு தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு விஜய் ஆண்டனி. என்ன சார் ஓப்பனிங் கொடுக்குறேன் சார், வேண்டாமா சார்? பட் இதுதான் நான் சொல்லிட்டேன் சார். But that is what he is always. I think we always look up to you, sir. Thank you so much for coming for this audio launch, sir. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றும் இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நைஸ் மீட்டிங் யூ மேம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஈவென்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச். மேம் பற்றி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். மனுஷங்களே உதவி பண்ணாமல் தான் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் அனிமல்ஸ் பண்ணால் திருப்பி யாரும் நமக்கு திருப்பி பண்ண போகிறதில்ல, உதவியும் பண்ணாதுங்க, அது பாட்டுக்கு போயிடுங்க. அதுக்கு ஞாபகம் கூட இருக்காது நமக்கு யார் பண்ணாலும் சம்டைம்ஸு. அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை. அந்த குணம் மேடம்கிட்ட இருக்குது. அது மனுஷங்களுக்கு சப்போஸ் அது அவங்க பண்ணியிருந்தால் மதர் தெரேசா பேர் வாங்கியிருப்பாங்க. அது மிருகங்களுக்கு பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய ரீச் கிடைக்கல. பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்க குணத்துக்கு நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அப்புறம் இந்த படம் கூரன், இன்னைக்கு விழாநாயகன் சித்தார்த் விபின் இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் எஸ்ஏசி சார். சாரோட இந்த வயசுலேயும் எவ்வளோ செட்டில் பண்ணி தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கும் வேலை செய்யணும், தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை எந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஏசி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த, அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த வயசில் நம்மளாம் இருப்போமானே தெரியாது. ஆக்சுவலாக இருந்து தெளிவாக ஷார்ப், டபுள் ஷார்ப்னு பிட்டார் சார் சொன்னார் இல்லையா, டபுள் ஷார்ப்பாக உண்மையிலேயே அவர் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறாரு. ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி, நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட டைரக்டர், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின் அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல கருத்துள்ள படம், இந்த படம் கண்டிப்பாக ஓடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் சார். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், நல்லா இருந்துச்சு உண்மையிலே. நீங்கள் 25 வயசுன்னு தப்பாக சொல்லிட்டீங்க, இன்னும் குறைச்சிக்கலாம். உங்கள் கூட நிறைய பழகிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன் சார். உங்களுக்கு அதை விட கம்மியான வயசு தான். கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும், நீங்கள் இன்னும் டைரக்ட் பண்ணணும், நிறைய படம் தயாரிக்கணும். நீங்கள் தயாரிப்புகள் குறைச்சிட்டிங்க, ஆக்சுவலாக நீங்கள் தயாரிக்கணும் நிறைய நல்ல படங்கள்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளினானவங்க, சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். வரவேற்புரை. எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் எல்லாத்த விட வயசில் மூத்தவன்றதுனால வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ். இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வாரலாண்டவரிலிருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர். இந்த விழா நடப்பதற்கு இஸ் த கீ மேன். அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்புரையும் தெரிவித்து, ராஜேஷ்
என் பிள்ளை மாதிரி, ஆனால் பெரிய டைரக்டர். அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன். என்னுடைய கசின் சேவியர் பிட்டோ, மிஸ் சேவியர் பிட்டோ, டாக்டர் சேவியர் பிட்டோ, கெரி இண்டு ஷிப்பிங்களுடைய சேர்மன். அதெல்லாம் சொல்கிறத விட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா அவர் மாதத்தில் 30 நாள் 25 நாள் உலகம் சுற்றும் வாலிபனாக இருப்பார். ஒரு 5 நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார். இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட கட்டளை இட்டேன். வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க, அவர்களையும் வருகை என்று வாழ்த்துக்கிறேன். என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்று, எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக் அவங்க தான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம எடை போட்டுடலாம். நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் 3 தடவை பார்ப்பாங்க. இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது? இந்த இளம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டாங்க. கூரனை she has seen 3 times. That is a symbol of success of the movie. நன்றி. என்னுடைய நண்பர், என்னுடைய 80s நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ, ஹீரோ இல்லைன்னா கூட இவர் இல்லாமல் நான் படம் எடுக்க மாட்டேன். ஒய்ஜி மகேந்திரா என்னுடைய அத்தனை படங்கள்லையும் இருப்பார். அதன் தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் இருக்கிறார். பொன்ராம் என்னுடைய பிள்ளை, வா அப்படின்னா வந்துடணும், வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம். நன்றி. இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், விஜய் ஆண்டனி. நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது. கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி. என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறார். அவர் வாயிலிருந்து நெகட்டிவாக ஒரு வார்த்தை வராது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அது ஃபெயிலியர் ஆனாலும் அப்படிதான், சூப்பர் சார் அப்படின்பார். அந்த வார்த்தை அவற்றிலிருந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி எந்திரிச்சு நிற்பார். என்னுடைய வெல்விஷர். நன்றி. பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக. இன்னும் பக்கத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.